வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் டெக்கு பேசுகிறேன். ஓப்போ ஃபைண்ட் X8 நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. எனக்கும் இந்த ஃபோன் அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃபோன் வாங்கணும் ஆசை வரும். அந்தளவுக்கு ஒரு கேமரா செட்டப், அந்தளவுக்கு ஒரு காம்பேக்ட் ஃபோன் சைஸு, அந்தளவுக்கு ஒரு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாப் நச்சாக இருந்துச்சு. ஆனால் 80,000 வரதில்லை. ஓப்பனாக சொல்லிடுறேன், காம்படிஷன் இருக்குது. பட் ஆஃபர்ஸில் அப்பப்போ உங்களுக்கு 45, 50, 55 ரூபாய்க்கு வரும்போது தாராளமாக வாங்கலாம். ஓப்போ ஃபேன்ஸ் ஓப்போ தான் வாங்குவேன், கண்டிப்பாக வேறு ஃபோன் போக மாட்டேன்றவங்களுக்கு சரியான ட்ரீட்டு. ரெனோ 14 ப்ரோ வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட போட்டு சம் ஆஃபரில் வந்து ஒரு எல்லாமே டிஸ்பிளேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் தான் ரெசல்யூஷனில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸ்டாண்டர்டில் ஒரு மோட் இருக்குது, உங்களுக்கு ஐயில் இருக்குது. உங்களுக்கு பேட்டரி பெட்டராக இருக்குன்னா ஸ்டாண்டர்டில் வைக்கலாம். பட் நான் ஐயில் வச்சு எனக்கு பேட்டரி பெட்டராக இருக்குது. பேட்டரி பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த இதில் பேசுகிறேன். ஓகேங்களா. டிஸ்பிளேஸ் பார்க்க வரைக்கும் இதில் எந்தமே காம்ப்ரமைஸ் எனக்கு தெரியல, நல்லாவே இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டு, ரொம்ப கலர் எதிர்பார்க்காதீங்க, இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு நேச்சுரல் டோனாக இருக்குது, கரெக்டாக இப்படி தான் இருக்கும் ஒரு டிஸ்பிளே பேனல் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்பிளே ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே அலர்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. நல்லா பட்டன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே பார்க்கும்போது கேமரா பம்ப் உங்களுக்கு ரொம்ப மினிமலாக இருக்குது. பெரிய மற்ற பிராண்ட் மாதிரி ரொம்ப பம்ப் அதிகமாக இல்லை. விவோ எக்ஸ் சீரிஸ்லாம் ரொம்ப பம்ப் இருக்குது. கேமராவும் அந்த OnePlus 12 and 36 கேமரா பம்ப் அதிகமாக இருக்கும். நல்லாவே மினிமைஸாக பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது மேலே வந்து உங்களுக்கு மைக்கு வச்சு இது கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் தான் நான் எதற்கும் யூஸ் பண்ணலையே. ஓப்போலேயே பெஸ்ட்டு ஸ்பீக்கர்னால் அது என்ன சொல்வேன், நல்லாவே இருக்குது. செம்ம ரிச் அண்டு பேஸ் நல்லா இருக்குது. டியூல் 5G போட்டுக்கலாம். வித் உங்களுக்கு IR பிளாஸ்டரும் உங்களுக்கு ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் ரொம்ப ஓரமாக வச்சுருக்காங்க. ஃப்ளாஷ் வந்து நீங்கள் ஆவரேஜாக ஒரு ஃபோனில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓப்போ ஃபைண்ட் X8 நான் எதிர்பார்த்ததோட நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது சாட்டிஸ்ஃபைட் பண்ணது. பட் இது கண்டிப்பாக ஆஃபர்ஸ் வந்து நானே இந்த ஃபோன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் என்னன்றது பார்ப்போம். பட் நம்ம தான் இது யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து 70,000 60,000 நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இது ஆஃபர்ஸில் வரும்போது கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். நெட்வொர்க் வைஸ் எதுவும் பிரச்சனையும் இல்லைங்க. இதில் ஆக்சுவலாக வந்து டபுள் சிம் போட்டுக்கலாம். மெமரி ஆப்ஷன் கிடையாது. அதர்வைஸ் பார்க்கும்போது ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டுமே எல்லாம் இருக்குது. எனக்கு ஜியோ ஏர்டெல் எந்த இதுலையுமே எனக்கு வந்து நெட்வொர்க் பிரச்சனை, ஹாட்ஸ்பாட்டு, எனக்கு வந்து கால் ட்ராப் ஆகிற மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை. ஒன்று சொல்ல போனால் நான் பர்சனல் ஒப்பீனியன் தான், அவங்க விருப்பம். சாம்சங், கூகுள் பிக்சல், ஐஃபோனோடவே இந்த சைனீஸ் ஃபோனில் இருக்கிற ஓப்போ, ரியல்மி, OnePlus, ரெட்மிலாம் நெட்வொர்க் சூப்பராக பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. கால் குவாலிட்டியும் சரி, நெட்வொர்க்கும் சரி, எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ட்ராப் பண்ண மாதிரி தெரில. ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணாலும் சாலிடாக இருக்குது நெட்டு. எந்த ப்ராப்ளமும் இருக்குது, எந்த ட்ராபேக்கும் இல்லை. பக்கும் கூட கிடையாது. நல்லாவே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராலாம் அட்டகாசமாக பண்ணுங்க. 0.5x 1x 2x 3x 6xலாம் இந்த சிம்பிள் இருந்தாலே மேக்ரோ ஷாட்டு வந்துடும். அது வேணும்னா அப்படி இல்லை, மேக்ரோ ரன் பண்ணால் அந்த டெப்த் வரும். சூப்பராக இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது வீடியோ மோடில் உங்களுக்கு மாஸ்டர் இருக்குது. இல்லை ஏகப்பட்ட விஷயத்தை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க மாஸ்டர். இதில் வீடியோவில் 4K வீடியோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அல்ட்ரா வீடியோ எல்லாமே 4K வீடியோ கொடுத்துருப்பாங்க. போர்ட்ரேட்டில் 3 பாயிண்ட் ஷாட் வந்து தாறுமாறாக இருக்குது. மோடில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மோடு, டியூல் வீடியோ, ஸ்டிக்கர் மோடு, டாக்குமெண்ட் ஸ்கேனர், எக்ஸ்பெண்ட் நிறைய மோடு கொடுத்துருக்காங்க. கிங் ஆஃப் கேமரா. இந்த ஓப்போ ஃபைண்ட் X8ஓட ஆடியோ குவாலிட்டி இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா ஓப்போ ஃபோனோட இது பெட்டராக இருக்குங்க. ரிச் அண்ட் பேஸாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த லெவலில் இருக்குன்ட்டு. வாங்க பார்க்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருந்தாலும் ரெண்டுமே லவுட் அண்ட் பேஸாக இருக்குது. அவுட்டோரில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸ்பீக்கர் வைஸ் ஆசமாக இருக்குங்க. வேறு என்ன இந்த ஃபோனில் பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இதில் வந்து உங்களுக்கு அலர்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மியூட் போடுறது, கட் பண்ணுறது OnePlus யூஸருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன் டைம் யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஃபோன் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இல்லை NFC சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் வைஸ் அலுமினியம் இருக்குது. இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, உங்களுக்கு NFC சப்போர்ட் கொடுத்து, IR பிளாஸ்டர் கொடுத்து, ஃபோன் காம்பேக்ட்டு, கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஏன்னா அது அலுமினியம் பாடி, அது இல்லாமல் தெர்மல் இஷ்யூ லைட்டாகவே இருக்குது. 46-40 டிகிரி கிட்டே உங்களுக்கு தெர்மல் இஷ்யூ இருக்குது. பட் லைட் யூஸ் பண்ணுறவங்க, கால்ஸ், வாட்ஸ்அப்ஸ் இல்லை அப்பப்போ கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹெவி டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. இந்த ஃபோன் யாருக்கான யூஸ், எதுக்கான யூஸ்னா தயவுசெய்து நீங்கள் ஓப்போ ஃபோன் தான் வாங்குவீங்க. ஓப்போவில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேமரா ஃபோன் வேணும், காம்பேக்டாக வேணும், OnePlus எனக்கு வேணாம் அப்படின்ற யூஸருக்கு எல்லா யூஸருக்குமே இந்த ஃபோன் தாராளமாக பொருந்தும். இது ஆஃபரில் உங்களுக்கு 150K வந்தால் ஒர்த்து. 50,000 மேலே வாங்குறது ஒர்த்து இல்லை. இது நிறைய ஆப்ஷன் இருக்குது.
ஓகே கைஸ் பாய். நாங்கள் டெக்கி போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். கேமரா வைஸ் அட்டகாசமாக பண்ணிட்டாங்க. 50 MP பிரைமரி கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், 50 MP டெலிஃபோட்டோ வச்சுக்கோங்க. அது மூலிமா என்னென்ன ப்ளஸ்னா உங்களுக்கு 4K 60 fps அல்ட்ரா வைட் வீடியோ எடுத்துக்கலாம். 1x 2x எடுத்துக்கலாம், இல்லை 6x கூட ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு ரொம்ப மோஸ்ட்லி தேவைப்படுது 0.6 அல்ட்ரா வைட் 50 MP 1x. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4Kல 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். இந்த யூடியூப் கண்டென்ட் விளாகர் பண்ணுறவங்க, மினி யூஸருக்கு பண்ணுறவங்களுக்கு தனிப்பாக இது உங்கள் ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிரைமரி கேமராவில் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஒரு 50 MP 1 MP 2 3 6 முடிஞ்சா கேமரா சாம்பிள் செட் பண்ணுறேன். அதில் நீங்கள் வேணால் ஜூமாக பண்ணிக்கலாம். 1.x வரைக்கும் ஜூம் கொடுத்துருக்காங்க. அது ஏஐ ஜூம். 1.x நீங்கள் நினைப்பீங்க அந்தளவுக்கு இருக்காதுன்னு. பட் ஆனால் ஏஐ மூலிமா வந்தனால 1.x ஜூமும் சூப்பராக பார்க்குற மாதிரியே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இது 1.x ஜூமு, இது 20 ஜூமு, இது 6x 3x 1x 0.6x. அரிஸ் பார்க்கும்போது இது உங்களுக்கு முன்னாடி எடுத்துக்க கேமரா தான். 4K 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். இதோட வீடியோ சாம்பிள்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோனில் எடுத்து ஆட் பண்ணுறேன். இது Oppo Find X8. கேமரா வைஸ் பார்க்கும்போது எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி 3 50 MP கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் 50 MP, பிரைமரி கேமரா 50 MP, டெலிஃபோட்டோ 50 MP கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கேமரா வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா ஒரு Snapdragon 888 கொடுப்பாங்க அப்படின்றது. பட் நான் கொடுக்க மாட்டேன். நான் Vivo X200 Pro மாதிரி Dimensity 9400 சீரிஸ் தான் நான் கொடுப்பேன் அப்படின்றவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே லேக் இல்லைங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த டைமென்சிட்டி மீடியாடெக் டைமென்சிட்டி கம்பெனி வந்து வர வர அல்காரிதம் சூப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இதுதான் பெட்டராக இருக்கும், Snapdragon தான் பெட்டராக இருக்கும், டைமென்சிட்டினா அப்படி கிடையாது. பட் லாங் டைமில் Snapdragon SoC நல்லா இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அது ஏன் அப்படின்னா அதோட சிப்செட் பவர்ஃபுல் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு Snapdragon கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன் தான் Snapdragonோடவே டைமென்சிட்டி வந்து பேட்டரி ஆப்டிமைஸு ப்ளஸ் உங்களுக்கு ஹீட்டிங் தெர்மல் இஷ்யூ வந்து உங்களுக்கு பெட்டராக பண்ணுறாங்க. அது சில ஃபோனை யூஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கே தெரிஞ்சுது. நானும் ஒரு டைமில் ஒன்ஸ் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு Snapdragon தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்த டைம். பட் ரியல் டைமில் ஃபோன் 4-5 ஃபோன் நீங்கள் நான் இதில் இருக்க நான் இது வரைக்கும் 40-50 ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் பர்சனல் ஒப்பீனியன் டைமென்சிட்டி நல்லா தான் இருக்குது. 9400 நான் முட்டு கொடுக்கல. பட் ஆனால் ஏதோ ரொம்ப மொக்க ப்ராசஸ் கொடுக்காம ஓரளவுக்கு டைமென்சிட்டியில் நல்ல ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரில் எங்கேயுமே லேக்கிங் கிடையாது. எல்லா கேமுமே உங்களுக்கு 120 FPS சப்போர்ட் இருக்குது. கால் ஆஃப் டியூட்டி பப்ஜி மாதிரி கேம் தாராளமாக 120 சப்போர்ட் எடுக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்டேட் இல்லாதவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி சில பேருக்கு இந்த இஷ்யூஸ் வருது. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜி பிஜிஎம்ஐக்கு வந்து 90 FPS சில டைமுக்கு எடுக்குதுன்றாங்க. ஆனால் பப்ஜி இருக்குல்ல ஏபிகே வெர்ஷன் அந்த மோடு இருக்குல்ல அதில் 120 FPS எடுக்குறாங்க. இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இது எங்கேயுமே லேக்கிங் இஷ்யூ நான் எங்கேயுமே பார்க்கல. நான் மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஜம்பிங் ஸ்பீடோ உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஸ்மூத்தோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். இத்தனைக்கு நான் ரெஃப்ரெஷ்ஷாக ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்டில் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 40-45 ஆப் நம்ம ரன் பண்ணாலும் அது ஆப்பில் க்ளோஸ் ஆகலை. அது ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். நல்லாவே எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ப்ராசஸர் எங்கேயுமே குறை சொல்ல முடியாதுங்க. அடுத்து நம்ம முக்கியமான விஷயம் கேமரா. இந்த ஃபோன் நிறைய பேர் வாங்குற காரணமே இந்த Hasselblad கம்பெனி டைப் பண்ணி Oppo Find X காம்பேக்ட் ஃபோனு, டிஸ்பிளே, ப்ராசஸர், அலுமினியம் மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் கேமரா தான் வாங்குவாங்க. கேமரா பற்றி தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஃப்ரேம் வந்து அலுமினியம் கொடுத்துருக்காங்க. தாறுமாறாக இருக்குது. அதோட அந்த ஃபோனோட அந்த நீங்கள் பிடிக்கிற அந்த ஹேண்டில் ஃபீலு யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, கேஸ் போட்டாலும் அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் 191 கிராம் தான் வெயிட் சம்திங் வெயிட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கேமரா பம்பு ரொம்ப தூக்கலை தெரியுது அவங்களுக்கு. இந்த OnePlusலலாம் ரொம்ப தூக்குன மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகல. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த Hasselbladோட லோகோ, அந்த போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த டிசைன்லாம் அவங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஐபோட்டோன் டிசைனு, கேமரா சிஸ்டமு நல்லாயிருக்கு. இந்த சிங்கிள் சைடில் ஃப்ளாஷு, இந்த அலுமினியம் பாடி லுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு Oppo Reno 14 பில்டு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு Oppo Reno 14 Find X கேட்டால் Find X. ஆனால் ரேட்டு வைஸ் வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் எனக்கு வந்து இதே ரேட்டுக்கு OnePlus 13s இருக்குது. பட் அதோட இது எனக்கு வந்து இதோட பில்டு குவாலிட்டி பிடிச்சிருக்கு. பட் அது ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு பில்டு குவாலிட்டி ஒன்று இருக்குல்லங்க, அது பொறுத்தவங்க சில பேருக்கு பிடிக்குமே. அதனால் எனக்கு இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. Oppo Find X8 வந்து எனக்கு பில்டு குவாலிட்டி கேட்டால் 10 of 10 கொடுப்பேன். உண்மையெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த பில்டு குவாலிட்டினால தான் அந்த ஹீட்டிங் இஷ்யூ வருது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அலுமினியம் வந்து கண்டிப்பாக வந்து ஹீட்டை வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணோம். அது எந்தளவுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணதோ அதே சமயத்தில் அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறத பார்த்து உங்களுக்கு கூலிங் சிஸ்டமும் நல்லா பண்ணிக்கும்.
லைஃப் வைஸ் அலுமினியம் பெட்டராக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு இல்லை உங்களால் கிளாஸ் பேர் ப்ரோக்கன் ஆகாது. அங்கங்கே ஒரு டென்ட் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்களேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம், பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர். ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குங்க. எங்கெங்கே இருக்குன்னா, நம்ம 80 வாட் சார்ஜர் சூப்பருக்கு யூஸ் பண்ணும் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு அவுட்டோரில் வந்து சன்லைட்டில் படும் போது நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் வேறு எதாவது யூஸ் பண்ணாலும், கேமரா யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. பட் ஆனால் ஏன்னா ஃப்ரேம் அந்த மாதிரி இருக்குது, இது பிளாஸ்டிக் ஃப்ரேம் கிடையாதுல்ல. ஃப்ரேம் அந்தளவுக்கு உங்களுக்கு பில்டு குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்கல, கண்டிப்பாக அதனால் ஹீட்டிங் இஷ்யூ வரதான் செய்யும். பட் இது எந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ ஆகுதோ அதே சமயத்தில் அந்த ஹீட்டிங் இஷ்யூ ஆகும்போது இந்த ஃப்ரேம் ட்ராப் ஆகிற விஷயம், ஃபோன் லேக் ஆகிற விஷயம் எல்லாம் கிடையாது. ஃபோன் நல்லாவே இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ஓப்போ ரெனோ 14 எனக்கு இருக்குது. இதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. பட் ஆனால் அது ரெனோ 14ஓட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ரொம்ப ஹீட்டிங்லாம் கிடையாது. நான் சொன்னதான் சார்ஜிங்கு கேமரா யூசேஜில் இருக்குது. ஹை லெவலில் பப்ஜி நான் ஃப்ரீ ஃபயர் ஆடும்போது உங்களுக்கு ஒரு 40-45 மினிட்ஸ் மேக்ஸிமம் நல்லா இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. பட் நீங்கள் எந்த இடத்துல டெம்பரேச்சரில், எந்த அட்மாஸ்பியரில், எந்த மாதிரி நேரத்தில் ஆடுறீங்கன்றது விஷயம் இருக்குது. அதை பொறுத்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ மாறும். ஓகே, அடுத்து இதோட பெரிய முக்கியமான விஷயம் பில்டு குவாலிட்டி. பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக ஓப்போட ரெனோ 14 யூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் கிட்டத்தட்ட இதில் நிறைய ஆப்ஸ் நான் வச்சுருக்கேன். இது டைமென்சிட்டி 9400 அல்காரிதம் ப்ளஸ் பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பேட்டரி வந்து உண்மையாக நல்லாவே இருக்குது. எனக்கு அடிக்கடி இந்த ஓப்போ ரெனோ 14 அது பக்கா என்னன்னு தெரியல. ஃபோன் ஆக்சுவலாக அதுவும் வாமாவும் இதுவும் வாமாவும் வச்சுக்கோங்களேன். பட் அது வாமாச்சுன்னா டக்குன்னு சார்ஜ் ஏறதுக்கு லேட் ஆகுது. பட் இது வாமாச்சுனாலும் உங்களுக்கு கூலிங் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிடுது. அது இல்லாமல் பேட்டரி டைன் இஷ்யூ இது ஆட்டோமேட்டிக்காக அது ஆகலை. ஆல்வேஸ் ஆன் வச்சா மேக்ஸிமம் நீங்கள் பெட் டைமில் நீங்கள் தூங்கி காலையில் எழுந்துக்கும் போது பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 4 to 3% கிட்ட பேட்டரி டைன் ஆகுது. அதர்வைஸ் பார்க்கும்போது எனக்கு இல்லை பேட்டரி ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இல்லை 5600 சில்லரை கிட்ட தான் பேட்டரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வர காம்படிஷன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா 6000-7000 போயிடுறாங்க. ஆனால் இந்த சைஸுக்கு, இந்த காம்பேக்ட் சைஸுக்கு இதில் இருக்கிற பேட்டரி அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த விதத்துலையுமே இந்த ஃபோன் வந்து ஒரு பேட்டரியில் இஷ்யூ இருக்குன்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இது பேட்டரி நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் 80 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்குது. இல்லை பிடி சப்போர்ட்டிங்கும் இருக்குது. இப்போ ஓப்போட சூப்பர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பிடி சார்ஜர் தான் பவர் டெலிவரி மூலிமா நீங்கள் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சார்ஜர் வைஸ் ஓகே. அது மாதிரி பிடி டெலிவரி நிறைய ஃபோனில் கொடுக்கணுங்க. ஏன் அப்படின்னா எல்லா டைமும் நம்மளால் சூப்பர் இருக்கும் அதை வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி கூட நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது பிடி சார்ஜருக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குது. பேட்டரியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப ரஃப் யூஸரு. அப்படி யூஸ் பண்ண பார்க்கும்போது எனக்கு 5 to 6 hours வந்துச்சு. இதுவே ஒரு லைட் யூஸரு, ஒரு மினிமல், ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க, லைட்டு 2-3 ஆப்ஸ் வச்சிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 to 8 hours கூட வரும். நான் ரொம்ப ஹெவி டாஸ்கர், அடிக்கடி யூடியூப்ல வீடியோ எடுப்பேன், கண்டென்ட் எடுப்பேன். இதோட வீடியோ சாம்பிள்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்போ ஃபைண்ட் எக்ஸோட வீடியோ சாம்பிள்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பேட்டரி விதத்தில் எனக்கு ஓகே தான். எனக்கு இந்த சைஸ் ஃபார்ம் ஃபேக்டருக்கு இந்த அளவுக்கு பேட்டரி ஆப்டிமைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா, வாங்க பார்க்கலாம். இந்த ஒன் ப்ளஸோட ஹேஸ்பில் பிராண்டோட அல்காரிதம் வந்து இந்த ஓப்போவோட ஃபைண்ட் எக்ஸ் 8லேயும் இருக்குது. இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ஓப்போவில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பட் அப்பப்போ வந்து ஒன் ப்ளஸில் கூட சில அந்த டியூனிங் மிஸ் ஆகும். பட் ஆனால் வந்து இந்த ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் 8ல வந்து அல்காரிதம் சூப்பராக இருக்குது. இந்த கேமராவோட கலரு ரொம்ப உங்களுக்கு வந்து ஓவராக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இருக்கிறது இல்லாத மாதிரி காட்டாது. தேவையில்லாமல் அந்த கலர் டியூனு, இந்த சன்லைட் பட்டா ஓவர் டார்க்னஸ் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஃபோன் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அந்த கைக்கு ஹேண்டில் தான் உண்மையிலே ரொம்ப ஹேண்டில் நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இது வந்து அப் டு 4500 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 4500 கிட்ட பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஹை பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் 1600 கொடுத்துருக்காங்க. நார்மல் பிரைட்னஸ் 800 வரும். அவுட்டோரில் உங்களுக்கு டிஸ்பிளேல எந்த விதமே பிரச்சனை கிடையாது. அவுட்டோரில் நல்லாவே இருக்குது. நீங்கள் எந்த மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம அவுட்டோர் யூஸ் பண்ண போதும் வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவுட்டோர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. டிஸ்பிளேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 120 Hz கொடுத்துருக்காங்க. வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. அப் டு 120 Hz வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸ்க்ரீன் டு பார்ட்டிஸ் உங்களுக்கு 94 கிட்டே வந்து உங்களுக்கு வருது. அதனால் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது. அப்படி எப்படின்னா ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளே வந்து நல்லா மினிமலாக அந்த எப்படி இப்போ ஒரு ஐஃபோன் பேட்டர்ன் மாதிரி கூகுள் பிக்சல் மாதிரி பண்ணால அந்த பெசில் வந்து 4 சைட்லையுமே கார்னர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ உங்களுக்கு பெட்டராக இருக்குது. டிஸ்பிளேல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் சரி, இந்த 4Kல நீங்கள் ஒரு யூடியூப்பில் கண்டென்ட் பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே டிஸ்பிளே வந்து எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு அந்த டோன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டிஸ்பிளேயோட டோன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து டார்க்காக ரொம்ப பஞ்சியாக அப்படி இல்லை, ஒரு நார்மல் டோன். ஆக்சுவலாக ஒரு ஃபோன் கலர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதாவது மிடிலாக இருக்குது.
சில இது ஒன் ப்ளஸில் இருக்கிற 13 மற்ற மாடலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக காமிக்கும். ஆக்சுவலாக இந்த அந்த யூடியூப் லோகோலேருந்து எல்லாமே ரொம்ப டார்க்காக காமிக்கும். பட் இது வந்து மினிமலிஸ்டாக இருக்கிறது, இது வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கோம், ரொம்ப நேச்சுரல் லுக்குன்னு சொல்லாமே, அந்த மாதிரி கூட இதில் இருக்குது.